ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் குழம்பு தான். ஏது அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரங்க போய் தூண்டில் போட்டு பிடிச்சாங்க. ஒரு 2 மீன் தூண்டிலே பிடிச்சி முள்ளோட அறுத்துக்கிட்டு போயிடுச்சாமா. கடைசியாக ஒன்று போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு எங்கிட்ட சாதம்லாம் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. ஒயிட் ரைஸு கொடுத்துவிட்டேன். அதை போட்டு எப்படியோ ஒரு மீன் கொண்டு விட்டாங்க. 1.5 கிலோ நமக்கு பெரிய கெண்டை மீன். அதை அவங்களே க்ளீன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய குளிச்சுட்டேன், திரும்ப கவுச்சிலுக்கு கை வச்சா குளிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்களே க்ளீன் பண்ணி கையோட கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி கரட்டி வச்சுட்டு அவங்க க்ளீன் பண்ணி கொண்டு வரத்துக்கும் தாளிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வருஷம் குளத்து மீனை நிறையவே பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒன்று பிடிக்க முடியலனாலும் இறங்கி பிடிக்க முடியல, வலை வச்சு பிடிப்பாங்க. அப்படி பிடிக்க முடியலனாலும் தூண்டிலால் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒன்று சூப்பராக பிடிச்சிட்டு வந்துட்டாவில் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க மீன் க்ளீன் பண்ணுறது ஸ்பெஷலிஸ்ட்டு. சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க. லேடிஸ் கூட அந்தளவுக்கு க்ளீன் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக க்ளீனாக க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் குழம்பு தாளித்து வச்சுட்டு நல்லா சுண்டை கொதிக்க வச்சுட்டு அந்த மீனையும் எடுத்து போட்டு ஒரு வழியாக குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க தேங்காய் போட்டால் பிடிக்காது, அதனால் அவங்களுக்காக தேங்காய் போடலை. கொடையில் எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பாலாம் ஹாய் சொல்லுது பாருங்கள். வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சாலே ஹாய் சொல்லிடும். ஏன்னா அதுக்கு தெரியும் நான் வீடியோ தான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. குழம்பு ஒரு வழியாக கொதிச்சு நல்லா சுண்டை வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாமா? நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நான் கொதிக்க விட்டு தான் எப்போதும் மீன் சேர்ப்பேன். அவங்களுக்கு கெண்டை மீன் குழம்புனாவே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் கெண்டை மீனில் தலைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் தலை எத்தனை தலை போட்டிருந்தாலுமே கெண்டை மீன் மீன் தலை அவங்களுக்கு தான் வச்சு கொடுப்பேன். அதனால் நாங்கள் துண்டு தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி ஃப்ரை பண்ணலை. ஏன்னா எல்லாமே ஒரே குழம்பா வச்சிடலாம் அப்படின்ட்டு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரே குழம்பா சுண்டை வச்சாச்சு கொஞ்சமாக குழம்பு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் எப்படி வைப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.